aspirants, date இன்னைக்கு 5 August 2021. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டோட பேசிக் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ கம்போசிஷன்ஸ் அப்படின்னு இந்தியன் பார்லிமெண்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுப்போம். எந்த கண்டெக்ஸ்டில் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட்டோட மான்சூன் செஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த மான்சூன் செஷனில் அப்போசிஷன் பார்ட்டி எல்லாருமே நிறைய விஷயத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் ஃபார்ம் பில்லாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கொரோனாவை சரியாக ஹேண்டில் பண்ணாத விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் எதிர்த்து அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ரொடெஸ்ட்க்கு நடுவுலையுமே நிறைய முக்கியமான லாஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட அதிக மெஜாரிட்டி இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த விதமான டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷனும் இல்லாமல் ப்ராப்பராக லா மேக்கிங் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாமல் நிறைய லாஸ் பாஸ் பண்ணப்படுது. ஸோ வந்து ஒரு பார்லிமெண்ட்டோட கம்போசிஷன் எப்படி இருக்கணும் அண்ட் அதை எப்படி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அண்ட் ஆல்சோ இது வந்து எப்படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மினிஸ்டர்ஸை வந்து எப்படி வந்து லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்றத பற்றின ஒரு ப்ராடான ஆர்டிகல் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்தியாவோட பார்லிமெண்ட் அப்படின்றது ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி. அதாவது இந்தியன் வந்து எப்படி வந்து ரூல் பண்ணப்படணும், எந்தெந்த லாஸ் வந்து அவங்க மேலே அப்ளை ஆகணும். இப்போ வந்து ஒரு சிட்டிசன் அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு லா இருக்கும். ஒரு கண்ட்ரி அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் லா இருக்கும். இந்த லாவை யார் உருவாக்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் ரூல் பை தெம்செல்ஃப், அதாவது அவங்களால தான் ஆட்சி பண்ணப்படுவாங்க. அதனால தான் வந்து இந்தியன் வந்து ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன்ஸ் அவங்கள ஓட் போட்டு எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்தியன் மக்களுக்காக லா மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அதாவது லா மேக்கிங்கில் ஹையஸ்ட் பாடியாக வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் பண்ணுவாங்க. இதை வந்து பாரதிய சன்சத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ இந்தியா ஒரு டெமோக்ரஸி அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரி. அதாவது மக்கள் வந்து மக்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்களாம் மேக் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இந்தியா வந்து டெவலப் ஆகிருக்கு. அண்ட் இந்தியாவோட பார்லிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பை கேமரல் லெஜிஸ்லேச்சர். பை கேமரல் அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் ஹவுஸ் இருக்கும். அப்பர் ஹவுஸை ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபாவில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற எம்பிஸ் இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஹவுஸ் லோவர் ஹவுஸ். இந்த லோவர் ஹவுஸில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லோவர் ஹவுஸில் இருப்பாங்க. இதை வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லோக்சபா ராஜ்யசபாக்கு அடுத்தது 3வது காம்போனன்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது 3மே சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பிரசிடென்ட்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா மேக்கிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் பிரசிடென்ட்டோட ரோல். ஒரு பில் வருது, ஒரு லா ஃபார்முலேட் ஆகுது அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் லோக்சபாலையோ இல்லை ராஜ்யசபாலையோ பாஸ் பண்ணப்படணும். அண்ட் இதுக்கப்புறம் இதை வந்து ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணணும். அண்ட் இவங்க 2 பேருமே பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பில் டைரெக்டாக பிரசிடென்ட் கிட்ட போகும். அண்ட் பிரசிடென்ட் இந்த பில்லை சைன் பண்ணால் தான் இது வந்து லாவாக இந்தியா ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். அண்ட் பிரசிடென்ட்டோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி, அந்த அட்வைஸ் வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இந்த பிரசிடென்ட் அபாய்ட் பண்ணும். அண்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது எல்லாத்தையுமே பிரசிடென்ட் செஞ்சே ஆகணும். பிரசிடென்ட்க்கு சில டிஸ்கிரிஷன் பவர் இருக்குது. அவர் வந்து சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு சில அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. இதையுமே வந்து ப்ராப்பராக கான்ஸ்டிடியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்கன்னா, லோக்சபா ராஜ்யசபாவில் எலெக்ட் ஆகி உள்ளே வர எல்லாருமே வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபாவில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் எலெக்ஷன், அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸுமே ஓட் பண்ணப்பட்டு எலெக்ட் பண்ணுற எம்பிஸ் எல்லாமே டைரெக்டாக பார்லிமெண்ட்டுக்கு போவாங்க. அண்ட் ராஜ்யசபாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லா ஸ்டேட்டோட எம்எல்ஏஸும் ஓட் பண்ணி அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கான ராஜ்யசபா மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அண்ட் பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, லோக்சபாவில் மொத்தமாக 543 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ராஜ்யசபாவில் 245 சீட்ஸ் இருக்குது. அண்ட் ராஜ்யசபாவில் மட்டும்தான் நாமினேஷன்ஸ் அலோவ் பண்ணப்படும். நாமினேஷன் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் பண்ணுவாங்க. அண்ட் எந்தெந்த ஃபீல்டில் நாமினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க, லைக் சயின்ஸ், கல்ச்சர், ஆர்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான வேரியஸ் கல்ச்சரல் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்கள யார் வந்து டைரெக்டாக இந்த பாலிடிக்ஸ் எலெக்ஷன்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதோ அவங்களோட இன்புட்ஸ்லாம் லா மேக்கிங்கில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாமினேஷன் பிரசிடென்ட் பண்ணுவார். அண்ட் ஃபஸ்ட்டு எப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு அசம்பிளியாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 எப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சோ அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற ஒரு அசம்பிளியை கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடியை க்ரியேட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து லா மேக்கிங் பாடியாக அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்லிமெண்ட்டோட கம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருப்பாங்க. அதாவது பிரசிடென்ட் யார் அப்படின்னா இந்தியாவோட முதல் குடிமகன் தான் பிரசிடென்ட். அண்ட் டைரெக்டாக எந்த ஒரு உலக ஃபாரம்லேயுமே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது பிரசிடெண்ட்டாக தான் இருப்பாங்க. அண்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னும் பிரசிடெண்ட்டை சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஆர்டிகல் 60 அண்ட் ஆர்டிகல் 111 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரசிடென்ட் எப்படி வந்து ஒரு லா மேக்கிங் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கு. ஒரு லா மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது என்ன ப்ரொசீஜரில் இருக்கணும், யார் யார் எந்தெந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் அண்ட் இதில் பிரசிடென்ட்டோட ரோல் என்னன்றதையுமே ப்ராப்பராக ஆர்டிகல் 60 அண்ட் ஆர்டிகல் 111 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு பில்லுமே பிரசிடென்ட்டோட அப்ரூவலுக்கு அப்புறம் தான் லாவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட டேர்ம் எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு எலெக்ட் பண்ணப்படுவாங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்து உங்களுக்கு வந்து லோக்சபாவுக்கு எலெக்ட் ஆகிற ஒரு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்கலாம். பட் ஆனால் இதில் ஃபேக்டர் என்ன அப்படின்னா மொத்தம் 5 பேர் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த 5 பேர் எம்பியாக இருக்கணும். ஸோ வந்து 50 பேர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த 50 பேரும் எம்பியாக இருக்கணும். ஸோ அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் எலெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட டேர்ம்ஸ் வந்து 5 இயர்ஸாக இருக்கும். ஸோ வந்து இந்தியா ரிபப்ளிக் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா எந்த ஒரு சாதாரண சிட்டிசனுமே வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் ரியாலிட்டி. ஸோ லோக்சபாவோட கம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 மெம்பர்ஸ், டோட்டல் மெம்பர்ஸ் 543 அண்ட் எலெக்டட் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ். அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா எலிஜிபிள் ஓட்டர்ஸுமே வந்து ஓட் பண்ணி செலக்ட் பண்ணப்படுற ஒரு கேண்டிடேட்டாக தான் இருப்பார். அண்ட் 1952லேருந்து 2020 வரைக்கும் ஒரு 2 அடிஷ்னல் ஆங்கிலோ இண்டியன்ஸை வந்து நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க லோக்சபாவில். பட் ஆனால் 2020ல் 104th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா இந்த 2 ஆங்கிலோ இண்டியன் நாமினேஷனை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் எவ்ரி சிட்டிசன்ஸ் அபவ் 18 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து ஓட் போடுற ரைட்ஸ் இருக்குது. அண்ட் அப்படி ஓட் பண்ணி தான் நம்மளோட எம்பிஸை செலக்ட் பண்ணுவாங்க, எம்பிஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 552 மெம்பர்ஸ். ஸோ லோக்சபாவோட டேர்மும் 5 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ்க்கு ஒன் டிசால்வ் பண்ணிவிட்டு புதுசாக லோக்சபா கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபாக்கு எலெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு கேண்டிடேட்க்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் அவங்களோட வயசு 25 இயர்ஸ் அண்ட் அபவாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப மென்டலாக ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் பேங்க்ரப்டாக இருக்கக்கூடாது. அண்ட் கிரிமினலாக அவங்க மேலே எந்த விதமான அக்விசிஷனும் இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ இதுக்கு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூஷன் டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலயமா ரெகக்னைஸ் பண்ணப்படும். அண்ட் ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஒரு எம்பி செலக்ட் ஆகி வருவாங்க. அண்ட் அடுத்தது ராஜ்யசபாவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இதோட கம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி, அதாவது டிசல்யூஷன் பண்ணப்படாது. லோக்சபா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிசால்வ் ஆகும். பட் ஆனால் ராஜ்யசபா கண்டினியூயிங் சேம்பர், அது வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ எப்படி வந்து மெம்பர்ஸ் சர்க்குலேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் மெம்பர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க. 2 இயர்ஸ் 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க. ஸோ இது மூலயமா 1/3 ஆஃப் மெம்பர் புதுசாக எலெக்ட் ஆகி வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெம்பர்ஸோட டேர்ம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஒரு மெம்பரோட டேர்மாக இருக்கும். அண்ட் இவங்க யாரால் எலெக்ட் பண்ணப்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் எம்எல்ஏஸ் எலெக்ட் பண்ணி அவங்களோட ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் அனுப்புவாங்க. ஸோ ராஜ்யசபாவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் எவ்வளோ பேர் அகாமடேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மெம்பர்ஸை அகாமடேட் பண்ண முடியும். அண்ட் இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245. இதில் வந்து 233 வந்து டேரெக்டாக ஸ்டேட்ஸ்லேருந்து எலெக்ட் ஆகிறாங்க அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வராங்க. அண்ட் 12 மெம்பர்ஸை டேரெக்டாக பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். இந்த 12 மெம்பர்ஸ் வேரியஸ் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் இன்புட்டும் லாவில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. செஷன் ஆஃப் பார்லிமெண்ட், ஸோ ஒரு டைமும் ஒரு வருஷத்தில் இத்தனை டைம் பார்லிமெண்ட் மீட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், லா மேக் பண்ணணும் அப்படின்றதுக்கு
ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியடை தான் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் மொத்தம் 3 செஷன் இருக்குது. ஒன்று பட்ஜெட் செஷன், ஜனவரிலேருந்து மேக்குள்ளே நடக்கும். மான்சூன் செஷன் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்கும். அண்ட் வின்டர் செஷன் நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடக்கும். ஸோ வந்து பீரியட் எந்த டைமில் வந்து பார்லிமெண்ட் மீட் பண்ணி டிஸ்கஸ் அண்ட் டிபேட்ஸ் பண்ணுதோ இதை வந்து செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செஷனுக்கு நடுவில் 6 மாதத்துக்கு மேலே கேப் இருக்கக்கூடாது. ஸோ 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து இந்தியன் பார்லிமெண்ட் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 times in a year வந்து நம்மளோட பார்லிமெண்ட் மீட் பண்ணியே ஆகணும். ஸோ பார்லிமெண்ட் மீட் பண்ணுறாங்க. லா எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வருவாங்க. இந்த டிராஃப்ட்டை யார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் கேபினெட் அப்படின்ற ஒரு இன்டர் சர்க்கிள் இருக்கும். இந்த கேபினெட் டிசைட் பண்ணுவாங்க, ஓகே இதை பற்றின ஒரு லா வந்து நம்ம கொண்டு வரணும். இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பாஸ்கோ ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸை வந்து இந்த கேபினெட் மினிஸ்ட்ரி கொண்டு வருவாங்க. இந்த கேபினெட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கண்டெக்ஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு சிங்கிள் லைன் டிராஃப்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு லா மேக் பண்ணணும் அப்படின்றது. ஸோ வந்து ஒரு டீட்டெயில்டு டிராஃப்டை யார் கிரியேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸி, அதாவது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூரோக்ரஸி பின்னாடி இருந்து ஒரு லா அப்படின்றத கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணப்பட்ட டிராஃப்ட் பில் பார்லிமெண்ட் முன்னாடி வைக்கப்படும். இதை வந்து ஒரு மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவார் பார்லிமெண்ட் முன்னாடி, இந்த மாதிரியான லா இது, இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது அப்படின்றது இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் இப்படி ஒரு மினிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த பில்லை வச்சு டிஸ்கஸ் அண்ட் டிபேட்ஸ் நடக்கும். அப்போசிஷன் பார்ட்டி இதை அப்போஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களோட பாயிண்ட்ஸ் இதில் இன்புட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பில் வந்து கெசர்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கும் இந்த பில்லை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் பப்ளிக்கோட இன்புட்ஸும் எடுத்துப்பாங்க. இப்படி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லாவை ஒரு பில்லை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து 2 ஹவுஸ்லையுமே பாஸ் ஆகணும். எந்த ஹவுஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் லோக்சபாலையும் ஒரு மெஜாரிட்டி வின் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இது ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபாலையும் இது ஒரு மெஜாரிட்டி வின் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா பிரசிடென்ட் முன்னாடி வைப்பாங்க. அண்ட் பிரசிடென்ட் அவரோட எக்ஸென்ட்டையோ இல்லை வந்து டிசென்ட்டையோ கொடுக்கறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அவருக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான லா மேக்கிங் ப்ராசஸ். அண்ட் இது வந்து மணி பில் அப்படின்ற பில் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் ஆகும் அண்ட் டேபிள் பண்ணப்படும். ஸோ மணி பில்லை வந்து ராஜ்யசபாவில் டேபிள் பண்ண முடியாது. அண்ட் மேக்ஸிமம் ராஜ்யசபா மணி பில்லில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 days அதை வந்து டிஸ்கஸ் அண்ட் டிபேட் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ், ஸோ இந்த லா மேக்கிங் ப்ராசஸில் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாவை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ இதில் வந்து எக்ஸ்பர்ட் வியூ கொடுக்குறதுமே பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸோட மேஜர் ஃபங்க்ஷன் தான். எக்ஸிக்யூட்டிவ்ஸை டேரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதும் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸோட மேஜர் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டிடியூட் பண்ணுற பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் யார் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஸாக மெம்பர்ஸாக இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ் இதில் இருக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக அப்போசிஷன் பார்ட்டி எல்லா பார்ட்டிலேருந்துமே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் இருப்பாங்க. ஸோ இது மூலயமா எஃபெக்டிவாக நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேலே ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்க முடியுது. ஸோ 2 டைப் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து அட்ஹாக் கமிட்டிஸ், அதாவது டெம்பரரி கமிட்டிஸ், அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்ன்றது ஒரு பர்மனெண்ட் நேச்சரில் இருக்கும். அண்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டலி ரிலேட்டட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய கமிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பர்மனெண்ட் நேச்சரில் இருக்கும். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு பில் வருது அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணி இதில் எதாவது டிஃபால்ட் இருக்கா அப்படின்றத ஹவுஸ் முன்னாடி கொண்டு வரது தான் இதோட மேஜர் ஃபங்க்ஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு பார்லிமெண்ட்டோட பிஸ்னஸ் எப்படி கண்டக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதும் இந்த கமிட்டியோட மேஜர் ஃபங்க்ஷனாக இருக்குது. அட்ஹாக் கமிட்டிஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணப்படுவாங்க. ஒரு லா இப்போ வருது அண்ட் இதை வந்து எந்த கமிட்டியுமே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னா அட்ஹாக் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணி அந்த கமிட்டிக்கிட்ட இந்த பில்லை கொடுப்பாங்க அண்ட் அவங்கக்கிட்டேருந்து இன்புட் எடுத்துப்பாங்க. ஸோ ஆஸ் லாங் அஸ் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அட்ஹாக் கமிட்டி டிசால்வ் ஆகிடும். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேசிக் ஃபங்க்ஷனே ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான். அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அவங்க எந்த ஃபங்க்ஷன் செஞ்சாலும் நாங்கள் தட்டி கேட்போம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும் அப்படின்றது தான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சரே. அண்ட் இது எப்படி என்ஷோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத மினிஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், இல்லைனா
மினிஸ்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்களை கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் மூலயமா தான் கொண்டு வர முடியும். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பிஸ்னஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். ஸோ பேசிக்காக யார் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அக்கௌண்டபிளாக ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கும் பார்லிமெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அண்ட் ஆல்சோ மினிஸ்டர்ஸ்க்கும் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் இந்த அக்கௌண்டபிலிட்டியை என்ஷோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் ஹார், ஜீரோ ஹார், காலிங் அட்டென்ஷன் மோஷன், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், சென்சியோ மோஷன், இந்த மாதிரியான நிறைய மோஷன்ஸ் பாஸ் பண்ணுறது மூலயமா ஒரு பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோலை வந்து நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் வேரியஸ் சூப்பர்வைசிங் ஆக்டிவிட்டீஸ் லைக் கமிட்டி வந்து ஒரு சூப்பர்வைசிங் ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமிட்டிஸ் லைக் அஷூரன்ஸ், சபார்டினேஷன் லெஜிஸ்லேஷன், பெட்டிஷன், இந்த மாதிரியான நிறைய கமிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது மூலயமா பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கலெக்டிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் லாங் அஸ் வந்து இந்த மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அவங்க ரூல் பண்ண முடியும். அண்ட் இந்த மெஜாரிட்டி லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கட்சியை சேர்ந்தவங்களே இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த லெஜிஸ்லேஷன் ஃபெயில் ஆகிடும். அண்ட் ஆல்சோ மினிஸ்ட்ரி வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அண்ட் எல்லாருமே ரிசைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இது மூலயமா தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வரைக்கும் இந்தியன் பார்லிமெண்ட் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை நல்லாவே என்ஷூர் பண்ணிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ இதுக்கான ரீசன்ட் த்ரெட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டி கிடையாது. அண்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்க்குறாங்களே தவிர்த்து இந்த நாட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை யாருமே பார்க்கறது கிடையாது. இது மூலயமா தான் ஒரு லா மேக்கிங் ப்ராசஸில் ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஒரு ப்ராப்பராக லா வந்து எதுவுமே சரியாக பண்ணப்படுறதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபேட் அண்ட் டிஸ்கஷன் இல்லாத ஒரு பார்ட்டியோட மோட்டிவோட வர ஒரு லெஜிஸ்லேஷன் எப்பயுமே மக்களுக்கு வந்து நல்ல லெஜிஸ்லேஷனாக இருக்காது. அண்ட் இது வந்து மக்களுக்கு பார்லிமெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் பார்லிமெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் மேலே இருக்க கண்ட்ரோலை லிமிட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எஃபெக்டிவாக எவ்வளோ தூரம் இது எஃபெக்டிவாக தியரட்டிக்கலாக எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத தாண்டி ப்ராக்டிக்கலாக இதில் நிறையவே டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஸ் யாருமே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. எம்பிஸ் எல்லாருமே பேசிக்காக ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, பொலிட்டிக்கல் மோட்டிவோட வரவங்களா இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்டைஸ் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து ஒரு ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாத ஒரு மினிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய இடத்துல லேகிங் இருக்குது. ஸோ பேசிக்காக இதில் எக்ஸ்பர்டைஸும் அண்ட் டைம் ஃபேக்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம மான்சூன் செஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் தான் நடக்குது. இதில் வந்து நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பேசுகிறதுக்கே டைம் இல்லாததுனால சில லெஜிஸ்லேஷன்ஸ் அதாவது லாஸ் எல்லாருமே ரொம்ப அவசரத்தில் பண்ணப்படுறதா இருக்குது. செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டோட ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் டெக்னிக்கல் நேச்சர். அதாவது ரொம்பவே டெக்னிக்கலாக இப்போ ஒரு அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து ரொம்பவே டெக்னிக்கலான விஷயமா இருக்குது. அண்ட் இந்த டெக்னிக்கல் நேச்சர் சாதாரண எம்பிஸ்க்கு வந்து இது மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே புரியாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் நேச்சர்ஸ் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோலை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமிட்டிஸ் போஸ்ட் ஃபேக்ட் ஆடிட் தான் பண்ணுறாங்க. இது என்ன போஸ்ட் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் எஃபெக்டிவான கண்ட்ரோல் வந்து நம்மளால் அது மேலே வச்சுக்க முடியல. அடுத்த விஷயம் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். அதாவது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா பியூரோக்ரஸி லாவை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது மூலயமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரோக்ரஸியோட டாமினேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட டாமினேஷன் லெஜிஸ்லேஷனில் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. அண்ட் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் வந்து எப்போல்லாம் பார்லிமெண்ட் செஷனில் இல்லையோ ஒரு ஆர்டினன்ஸ் மூலயமா லா வந்து பாஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு பேரலல் பவர். ஸோ இது வந்து இருக்கிறதுனால பார்லிமெண்ட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பவரில் வந்து ஒரு லிமிட்டேஷனாக இருக்குது. அண்ட் லேக் ஆஃப் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி அப்போசிஷன். ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இல்லாதது அப்படின்றது ஒரு பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோலுக்கு இருக்கிற மேஜரான லிமிட்டேஷன் தான். இந்தியாவோட பார்லிமெண்ட் ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த்தியான டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் தான். அப்போசிஷன் பார்ட்டியும் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டோட செஷனை வந்து டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் மூலயமா ரூலிங் பார்ட்டியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். அண்ட் ஆஸ் லாங் எஸ் ப்ராப்பராக டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் நடக்கிற போது மக்களுக்குமே பார்லிமெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை ரொம்பவே அதிகமாகும். ஸோ இதோட இந்த ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.